வாய்ந்தவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியாக காலங்களின் சமயங்களையும் அறிந்தவர் ஏற்ற வேளைகளில் அதனதின் காலத்தில் சகலவற்றையும் நேர்த்தியா செய்கிற நம்முடைய தகப்பன் இந்த நாளும் இந்த நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் கர்த்தர் பாராட்டின இந்த தயவுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. உடைய கிருபை தாங்குகிறது கத்தாவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவியோ உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் சொன்ன கத்தர் நீங்கப்பா. அந்த மாறாத கிருபையினால் எங்களை மறக்காமல் நினைத்தீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. இந்த ஒரு ஆண்டு இந்த நல்ல நாளை தந்து நல்ல காலணிகளை தந்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக சோஸ்திரம் ஆண்டவரே. நீரோ மாறாதவராயிருந்து எங்களை நீர் நடத்துகிறீரே, அந்த கிருபைக்காக நன்றி 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 தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் சங்கமான ஊழியத்தை திருக்கரத்தை தருகிறோம். ஊழியத்தை அவண்ணமாய் நீர் ஆசீர்வதித்த கிருபிகளுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. தகப்பனே, காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாக இங்க ஆசீர்வதித்து வந்த தருணங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அதே போல ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியங்களையும் ஆசீர்வதித்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்து ஊழியத்தை உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படி உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த பிரசன்னம் தேவனுடைய வேலையை ஆளுகை கடந்து வரும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, இருந்த இடத்துல கேட்கிற உள்ளத்திலும் இல்லத்திலும் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய ஆட்சியும் நீதியும் ஜனங்கள் தேடட்டும் ஆண்டவர். இன்னும் உண்மை ஆராதிக்க, இன்னும் கெட்டிச் சேர, இன்னும் உம்மோடு உறவாடி மகிழ இந்த கிருபை செய்வீராக. தடைகளை தகப்பவரும் ஜெபத்தை கேட்பவரும் அப்பா, காரியத்தை வாய்க்க பண்றவரும் நீங்க ஒருவர் மாத்திரமே சப்பா. இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். நாளிலும் ஒப்பு கொடுக்கும் சங்கமான ஊழிய ஸ்தாபகருமான ஊழியருமான ரசிகர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சவனை மட்டுமா நீங்க ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி. இன்னும் தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மறைமுகமாக இருந்து ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்களையா, அந்த ஊழியத்தை நீர் கனப்படுத்துவீராக, கூடவே இருப்பீராக. எல்லா மனுஷருடைய கண்களும் தயவுல உண்டு பண்ணி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தை செபிக்கிற அவரோட இணைந்து ஊழியத்தை செய்கிற அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உறவுகள் எல்லாரையும் கருத்தை தருகிறோம். குடும்பங்களும் ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட ரீதி ஆசீர்வதிங்க. எல்லா கவலோடும் பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறோம். இந்த நித்திய வெளிச்சத்தின் ஊழிய பாதையை ஒப்புக்கொள்ள செபிக்கிறோம். வெளிச்சத்தில ஊழியரான மூத்த ஊழியர் என்ன செபிக்கிறோம். மகேந்திரையா ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. இந்த முதிர்வயதின் கனிதந்த புஷ்டியும் பசுமையுமா இருக்க வைத்திருக்கிறீர்கள், அந்த கிருபைக்கா நன்றி. இன்னும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஒப்பு கொடு செபிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும்படி செபிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்கா நன்றி செலுத்தி செபிக்கிறேன் தகப்பனே. நாளும் கேட்டுக்கொள்ள அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறேன் அப்பா. அவனத்திற்கு தருகிறேன். மறுவழிப்பு கேட்கப்பட அன்பு நேர்களை நேர்ந்து செபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் பேர் பேர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. விடுதலைக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. வெளிச்சத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகட்டும் ஏசப்பா. இன்னும் பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு பலம் உண்டாகும்படியா செபிக்கிறேன். கட்டுகளை கட்டவிழ்த்து விடுதலையாக்கி நடத்துவீராக. நீரே நித்திய சூரியனாய் ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் உதிப்பீராக. உடைய வல்லமை ஒவ்வொருக்குள்ளும் கிரிய செய்வதாக. நீங்கள் அவர்களுக்குள்ள சங்கமித்து அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்க நீங்க கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்க அப்பனே. தாழ்ந்துள்ள பிள்ளைகளை எழுப்பி தாங்க ஆண்டவர். ஊழியர் செய்யும்படியான வாஞ்சியல் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறீங்க ஆண்டவர். தூரத்திலிருந்து ஆண்டவர் உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கத்தர் நீங்கப்பா. அவருடைய நினைவுகள் நீங்க அறிகிறீங்க கத்தாவே. எல்லாவற்றையும் நீங்க அவர்களுக்கு வாய்க்க பண்ணி தடைகளை உடைத்து காயத்து அப்பா நேர்த்தியம் சௌமியம் செய்து முடிக்கத்தக்கதா அவர்களுக்கு கிருபை செய்யுங்க, வழிகளை தராங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நினைப்புகள் யாவையும் இடத்திற்கு தருகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி தாங்க ஐயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தி சுமையுமா செய்து முடிக்க உடைய கிருபையை வேண்டி நிற்கிறோம் ஆண்டவர். அப்பா, இந்த ஒளிபரப்புக்கு விரோதமா உருவாக்கப்படுற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் வைக்காதே போவதாக. இயேசுவின் நாமத்தில கட்டளையிடும். அதே போல அடியாளை இடத்திற்கு தருகிறேன். துவங்கத்தக்க பிறகு சத்துவத்தின் தாங்க ஆண்டவரே. தொடக்க முடிவு வரைக்கும் உடைய வல்லமை வார்த்தைகள் கிரிய செய்யற்றும் உங்கள் உள்ளத்துல இல்லத்துல ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமங்களுக்கு கூட மகிமைப்படட்டும் ஐயா. நீங்க அவ்வளவு பெருக நாங்க சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும்
அப்பா இந்த நேரம் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் அப்பா முடிவு ஜெபமேறெடுக்கும் வரைக்கும் உம்முடைய கிருபையை வாழ்ந்துகிறோம். உம்முடைய பலத்தாளங்களை இடைக்கட்டும், உம்முடைய ஆளுகை செய்யும் ஆட்கொண்டங்களை மகளப்படும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கம் வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாள் நிகழ்ச்சிகள் யாவும் 6:30 இருந்து 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகின்றேன். இந்த நாளும் நிகழ்ச்சியின் கண்ணோட்டமானது 6:30 நாங்கள் 7:30 வரைக்கும் துதி பாடல் ஜெபங்களுக்கூட கடந்து சென்று 7:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு கடந்து செல்கிறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தில முதலாவது தேவ செய்தியை எடுத்து வருகிறார்கள் சகோதரி பிருந்தா அவர்கள். இரண்டாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் மகேந்திரன் ஐயா அவர்கள். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள். நான்காவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார் பாசன் ராசநாயகம் அவர்கள். அதோடு நாங்கள் முடிவு ஜெபத்தை ஏறெடுத்து மறு ஒளிபரப்போடு இணைவோம். இந்த நாளும் நேரடி ஒளிபரப்பு யாவும் கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவித்தோம். இணையுங்கள், அழையுங்கள். இவருடைய நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். சங்க வானொலிக்கு சங்கமிப்போம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் என்னோடு பேசின வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 41 அதிகாரம் அங்கே 16 வசனம் இப்படி சொல்றது: நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஆமேன். அவருடைய நாமத்துக்குள்ள நான் களிகூர்ந்து அவருக்குள்ள களிகூர்ந்து அவருக்குள்ளே களிகூர்ந்து அவருடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மேன்மை பாராட்டும். ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவோம் படுவதாக. நாங்கள் துதிப்பாடல் கூட கடந்து செல்வோம். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பாராட்டின நல்ல காலையிற்காக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் பரிசுத்த அப்பா, நீர் ஆண்டவரே. இந்த காலங்களில் சமயங்களையும் அறிந்தவர் நீங்க அப்பா. காலங்கள் உம்முடைய கரத்துல இருக்கப்பா. நீங்க ஒருபோதும் கைவிடாத வினேசரா இருந்து எங்களை நடத்துறீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி, நன்றி ஆண்டவர். கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே நீர் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவர் அப்பா. இன்றும் ஜீவிக்கிற ஏதோ மரித்த சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன தேவன் இந்த நாள் கத்த தந்த நாள் நாங்கள் மகிழ்ந்து கழிகூற எங்களுக்கு கிருபையாய் இந்த மாலை பொழுது தந்திரியப்பா. உமக்கு கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவர். நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். பெரியவர் நீங்க, பரிசுத்தர் நீங்க, துதிகன மகிமைக்கு பாத்திரர் நீங்க ஆண்டவரே. அப்பா, உங்க நீர் செய்வது ஒரு நாள் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். நீர் சகலம் செய்ய வல்லவர் ஆண்டவர். தகப்பனே, இந்த ஆரம்பம் அற்பமாயினார் முடிவோ சம்பூர்ணம் என்று சொன்ன தேவன் அந்த சம்பூர்ணமான மழை எங்கள் மீது பொழிய பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, உங்களை நன்றியோடு சோசரிக்கிறோம். யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மாவே, யெகோவா ஷாலோமே, யெகோவா ரஃபா, யெகோவா சேனுவே, யெகோவா ஒசேனுவே, உம்மை சோசரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நண்பர்கள் மாறலாம்,
சொந்தங்கள் மாறலாம், நம்பினோர் மாறலாம், கத்த நீர் மாறாதவர். நண்பர்கள் மாறலாம், சொந்தங்கள் மாறலாம், நம்பினோர் மாறலாம், கத்த நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. ஆமப்பா, நீர் மாறாதவர் கத்தா, நீர் மனதுருக்கமுள்ள மன்னிக்கிற தேவன், மகிமையின் தேவன், மகிமையாளங்களை வெளிப்படுற தேவன். அப்பா, ராஜாதி ராஜாவை கத்தாதி கத்தா வரப்போறவரே, வேலரே, உமக்கு சோஸ்திரம் ஆண்டவர். ஈலியாத்தின் பிசின் தைலமே, ரண வைத்தியரே, பள்ளத்தாக்கில் ஈலி புஷ்பமே, ஊற்றுண்ட பரிமள தைலமே, 1000 10,000 பேர்கள் சிறந்தவரே, வெண்மை சிவப்பு மாணவரே, நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துவேன் கேட்டா. அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யற, ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகிற வாசம் பண்ணுகிற தெய்வமே, நன்றியோடு அற்புதமான ஒரு அதிசயமான ஆலோசனை கத்தரே, உமை சோசரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். அப்பா, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே, முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, ஈடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் வெந்தை கொஸ்தி நாளினில் இறங்கி வந்தீரே, ஈடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் வெந்தை கொஸ்தி நாளினில் இறங்கி வந்தீரே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே.
ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்துகிறேன். நாளும் வாசிக்க வேண்டிய தியான பகுதிக்காக நாங்க சங்கீத புஸ்தகத்தை வாசிப்போம். சங்கீத புஸ்தகமானது சங்கீதம் 139 சங்கீதம். நாங்க 1 தொடக்கம் 10 வசனங்களை வாசித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 139 சங்கீதம் 1 தொடக்கம் 10 வசனங்களை நாங்க வாசித்து தியானத்துக்கென ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோம். வாசிப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடியாந்தரத்திலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். ஆமென். அருமையான சங்கீதக்காரன் அப்படியாக கர்த்தர் எப்படியாக தன்னோடு நெருக்கி நேசிக்கிறார். அவருடைய பார்வை எப்படியெல்லாம் எங்கெல்லாம் சுற்றி இருக்கிறது. அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே எல்லாம் இருக்கிறார் என்பதை, தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அடித்தரமாகவும் ஆழமான சத்தியத்தை கூட நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த விசுவாசத்தின் வார்த்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம சொல்லுவோமா, என் உட்கார்தலையும் எழுந்திருக்க நீர் அறிந்திருக்கிறப்பா. நான் நடந்தாலும் படுத்திருந்தா என்னை சூழ்ந்திருக்கிறப்பா. என் முற்புறத்தின் பிற்புறத்தின் நெருக்கி நேசித்து உமது கருத்து என்மேல் வைக்கிறப்பா. உமக்கு மறைவன் அங்கேயே ஓடுவேன். எங்கேயுமே ஓடையலாது. ஏன்னு சொன்னால பூமி எங்க சுற்றி உலாவுறது அவருடைய பூரணமான கண்கள். அந்த சிறுபாபிலுக்கு தூக்கு நூலே அவர் சந்தோஷமாய் பார்க்கிறான்னு சொன்னா, இன்றைக்கு அவருடைய சமூகத்துல நாடு நீங்கள் நிற்கின்றோம். இன்னைக்கு ஒருமனப்படுகிறோம், ஒருமுகப்படுகிறோம். இந்த சங்கம் வானொலிக்குள்ள சங்கமித்து கண்டு அது ஏன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது எல்லாம் அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். ஆராய்ந்து அறிகிறவர் தான் நம்முடைய தகப்பன். தூரத்துங்க நினைவுகள் அறிகிறவர் தான் நம்முடைய தகப்பன். அப்ப அவருக்கு மறைவா இங்க ஒன்றுமே இல்லை. அப்படி நாம நம்ம உயர்த்தாது படிக்க அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கி இருப்போம். அவர் நம்ம உயர்த்தும் படிக்காக அவர் எல்லாவற்றையும் அறிவார். ஏற்றவளை நாம் உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்கள் நம்ம விட்டுக் கொடுப்போமா? கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறார். ஆமே. கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக துதி பாடல் சுபங்களுக்கூட காண செல்ல போறோம். எங்களோடு சிஸ்டர் கருணா அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். இணைப்பிக்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து துதிப்போம், ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாருங்கள் துதி பாடல் சுபங்களை எங்களோடு ஒரு மனப்படுகிறோம். ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஆமென். நன்றி அப்பா, நன்றியோடுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாத தகப்பனே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, தூயவரே, துணையாளரே, எங்களுக்குள்ளே இருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படியே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு நாங்கள் கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் ஆயிராமல் இந்த உலகத்துக்கு இல்லை அன்பு கூறாதபடி உண்மையே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் நீர் உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லும்படியாய் நீர் எங்களை வர வைக்க காத்திருக்கிறீரப்பா. எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே, உமக்கு உகந்த பாத்திரங்களாய் கரை திரையற்றவர்களாய் உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்து சேரங்களை கழுவி சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை நீர் கழுவி சுத்தம் பண்ணினீரப்பா. ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள் குந்தி குந்தி எழும்புகிறவர்களாயும் கர்த்தாவே, உம்மை நாங்கள் மறுதலாயும் இல்லாதபடி எங்களை நீங்க நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இந்த நாளிலும் சங்கமம் கிறிஸ்தவ வானொலிக்காக செபிக்கிறோம் தகப்பனே. அதுல வந்து தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க. பிரதற்காம்
அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்கு அவங்களோட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து குடும்பத்து காரியங்கள் எல்லா தேவைகளிலும் சந்தித்து ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே உம்முடைய பலத்தகரவர்களோடு கூட இருந்து நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். அதுபோல கர்த்தாவே மகேந்திரன் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து சாப்பனாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஊழியத்திலே கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் வந்து உமக்காக செய்கிற எல்லா காரியத்தையும் நீங்க காண்கிற தகப்பன் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அதுபோல சௌரி சுபாலங்கோக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே குடும்பத்தையும் அவரையும் உம்முடைய திருப்பாத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாத நிறைவாய் தங்கட்டும். அநேகரை உம்முடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கும்படியாய் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கிருபை எப்போதும் சௌரியோடும் குடும்பத்தோடும் இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா அதப்படியே நீங்க காண்கிற தகப்பன் அப்பா தொடர்ந்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது போல சாரி ரஞ்சனி அலங்காரமணிக்கா டோலிக்கா இன்னும் சிஸ்டர் தேசுக்கா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. அவர்கள் செய்கிற சிறு காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தர் நீர் காண்கிறீர் ஆண்டவரே. உமக்காக செய்கிற ஏறெடுக்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து உம்முடைய திருச்சித்தத்துக்களே அவர்களை ஒப்பு கொடுக்கிற குடும்ப காரியங்களோ வற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாத்தையும் பொறுப்படுக்கிறவர் நீர் கர்த்தாவே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கட்டும். அவர்கள் நடத்துகிற சபைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே உம்முடைய பலத்தகரம் கூட இருக்கட்டும். அவர்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அபிஷேகிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஞானத்தை கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அநேகரை உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படியாய் அவர்கள் பேசுகிற போது ஆத்துமாக்கள் விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை விதைக்கும் போது கர்த்தர் நீர் அவர்களுக்கு அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே இந்த உலகத்தின் முடிவு வரியந்தம் அவர்கள் நிலைத்து நின்று கர்த்தர் உமக்காக செய்கிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தோடு சேர்ந்து உம்முடைய ஊழியத்தை கட்டும்படியாய் அவர்களை நீர் கரை திரையாற்றவர்களாய் இந்த உலகத்துக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தின் முடிவிலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆனாலும் அப்பா அந்த பிள்ளைகள் உண்மை அறிய முடியாதபடி இந்த உலகத்தில் உள்ளவைகள் இந்த பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகாதபடி பாதுகாக்க வேண்டுமாக உம்முடைய ரத்த கொட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகிக்கிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா நித்திய ஜீவன் வரைக்கும் அவர்களுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற வாக்கு தத்தமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை கர்த்தாவே. இந்த உலகம் அழிந்து போகிற மாயையான ஒரு உலகமாயிருக்கிறது ஆண்டவரே. அந்த உலகத்துக்கு பின்னாக ஓடி போகாதபடி உம்முடைய சத்தியத்துக்கு பின்னாக எல்லாரும் வந்து சேர எல்லாரையும் சந்திக்கும்படியாய் அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்தருளுங்க. போதிக்கும்படியாய் ஞானத்தை கொடுத்தருளுங்க. அன்பு காட்டும்படியாய் உம்முடைய அன்பை காண்பீங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும்படியாய எல்லா ஊழியக்காரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எருசலேம் நகரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கா கர்த்தாவே காத்திருக்கிற அந்த எருசலேம் மக்களுக்காக மேசியா நீர் வரப்போகிறீர் என்று எதிர்பார்த்திருக்கிற அந்த மக்களுக்கு நீர் மேசியா வந்து விட்டீர் என்பதை அறிய செய்யும்படியாய் நீரே தேவன் என்று அமர்ந்திருந்தறிய அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா பொல்லாத காரியங்களையும் விட்டு விலகி கர்த்தாவே அப்பா உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படியாய் அவர்களை நீர் நடத்த வேண்டுமாக ஒப்பு கொடுக்கிறோம். அறியாமை நிருளுக்குள்ள இருக்கிற எல்லா மக்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. சிலுவை பரியந்த நீங்கள் அவர்களுக்காக அப்பா உங்களை தாழ்த்தினவர் தானே கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தர் நீர் அவர்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவராயிருக்கிறீர். இஷ்டவேல் மேல் நீர் பிரியம் வைக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதில் உள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஈரான் மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். குழந்தைகள் தொடக்கம் பெண் பிள்ளைகள் வரை எல்லாரையும் அடிமைப்படுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி அந்த தேசத்தை நாங்கள் விடுதலையாக்குகிறோம். உம்முடைய சத்தியம் அங்கு கடந்து போகும்போது கர்த்தாவே அப்பா தகப்பனே
நீர் விடுதலையை கொடுக்கிறவர் என்பதை அந்த சொன்னங்கள் அறியட்டும் அப்பா. தகப்பனே, உம்முடைய திருப்பாதத்தில் காசா மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தள்ளுங்க அப்பா. உணவு உடை உறையுள்ள அந்த ஜனங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரை. யுத்தங்களுக்கு தப்புவிக்கிறவர் நீர் கத்தாவை தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் கத்தாவே, கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இலங்கை தேசத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியம் எல்லா இடத்திலும் கடந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லா மக்களும் விடுதலை அடைய வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஞானமாய் மக்களை ஆளும்படியாய் நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி எல்லாருக்கும் சேமத்தை கொடுக்கிறவர் நீர் கத்தாவே. தொடர்ந்து நடத்துங்க. உம்முடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆண்டவரே. அந்த பட்டயம் அந்த தேசங்குள்ள கடந்து போய் கத்தாவே எல்லாரையும் விடுதலையாக்க முடியாது நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் ரட்சிப்பை காணட்டும். அதுபோல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் குணமடையும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே தொட்டு சுகமாக்கி ரட்சிப்பையும் கட்டளையிட வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். அது போல போதை வசத்துல இருக்கிறவர்களை விடுதலையாக்குங்க அப்பா. பிள்ளைகளை பாதுகாக்கும் பெற்றோர்கள் தங்களே மறந்து போகிற நாட்களாய் இந்த உலகம் கடந்து போகிறது ஆண்டவரே. அது எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருப்பாத்திரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஞானத்தை கொடுங்க அப்பா. கல்வியை கற்கும்படியாய் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தாவே, இந்த கருவிகளை ஒன்றோடும் கூட இருங்க. எல்லாவற்றையும் நீத்தியாய் செய்யும்படியாய் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற எல்லாரோடும் உம்முடைய கிருபை எப்போதும் இருக்கட்டும். ஞானமாய் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து செபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. உன் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த
நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. Praise Lord, sister. Praise the Lord. அருமையான பாடல். ஆமென். நிச்சயமாகவே என் ஆத்மாவே நன்றி சொல்ல அவர் இன்றைக்கு செய்த கிருபை பெரிது. Amen. வழங்க நடத்துற விதம் பெரிது. ஆமென். என்னை உங்களை இவ்வளவாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இவ்வளவு ஆச்சரியமான தேவன். அவருடைய கிருபையால் நிற்கிற ஆத்மாவே நீ நன்றி சொல்லிக்கொண்டே இரு. ஆமென். அருமையான பாடல் அழகா பாடி அது மாத்திரமல்ல எல்லாருக்கும் பாடப்பட்டு ஜெபிச்சீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி சிஸ்டர். ஆமென், ஆமென். அப்படியே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சோஸ்டம். சரி, நேரம் 7:03 நாங்கள் துதி பாடல் ஜெபங்கள் கூட கடந்து செல்கின்றோம். நாளும் எங்களோடு துதி பாடலோடு இணைந்திருக்கிறார்கள் சகோதரி கிரேஸ் அவர்கள். இணைத்திருக்கும் சகோதரி அழைப்பை கொண்டு வந்து துதி பாடலை கேட்போம். பிரைஸ் சிஸ்டர். Praise the Lord, praise the Lord. பிரைஸ் சிஸ்டர். எடுத்து வாருங்கள் உங்கள் துதி பாடல்களை. Thank you, sister. Thank you. ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவன், மகத்துவமானவர், மகிமை நிறைந்தவர், தேவாதி தேவன், தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்கும்படி பூமி எங்கிலும் அவருடைய கண்ணுலாவி கொண்டிருக்கிறது. நன்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவருக்குள்ளாக தொடரும். நாங்கள் அப்படியே இருக்க இந்த தேவன் கிருபையினால வழி நடத்தப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்கும் வழி நடத்துற தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தகவல வழிகளிலும் எங்களை வழி நடத்துற தேவனுக்கு நன்றி, நன்றி. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே
பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயாம். சிங்கத்தின் கபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணைகிடாது. சிங்கத்தின் கபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணைகிடாது. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயம். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லையே. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. 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 உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பாடுவோம் அல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், துரத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றாலும் நிரப்பருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளின தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். பாத்திர நீரே தேவரேர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும். பாத்திர 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 இயேசுவே பாத்திர 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 இயேசுவே. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும். பாத்திர 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 இயேசுவே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேரும் அவர். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேரும் அவர். ஜெயங்கொண்டார் அவர் வெற்றி சிறந்தார். ஜெயங்கொண்டார் அவர் வெற்றி சிறந்தார். பாத்திர 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 இயேசுவே பாத்திர 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 இயேசுவே. இரத்தத்தினால் மீட்டெடுத்து ராஜாக்களாய் மாற்றியவர். ஜெயங்கொண்டார் அவர் வெற்றி சிறந்தார். இரத்தத்தினால் மீட்டெடுத்து ராஜாக்களாய் மாற்றியவர். ஜெயங்கொண்டார் அவர் வெற்றி சிறந்தார். பாத்திர 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 இயேசுவே
கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் ஜெயங்கொண்டார் அவர் வெற்றி சிறந்தார். கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் ஜெயங்கொண்டார் அவர் வெற்றி சிறந்தார். பாத்திரர் பாத்திரர் பாத்திர இயேசுவே பாத்திர 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 இயேசுவே இயேசுவே. காலையும் மாலையும் அல்லேலூயாம் நான் விடும் சுவாசமே அல்லேலூயாம். காலையும் மாலையும் அல்லேலூயாம் நான் விடும் சுவாசமே அல்லேலூயாம். நான் சோர்ந்து போகும் போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும் போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயாம் அல்லேலூயாம். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயாம். கண்மலை உச்சியில் அல்லேலூயாம் ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயாம். கண்மலை உச்சியில் அல்லேலூயாம் ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயாம். நான் உயரப் போகும் போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயரப் போகும் போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயாம் அல்லேலூயாம். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயாம். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயாம் ஏளனம் செய்கையில் அல்லேலூயாம். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயாம் ஏளனம் செய்கையில் அல்லேலூயாம். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயாம் அல்லேலூயாம். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் பிதாவே. உயர்விலும் தாழ்வும் என்ற தேவாதி தேவனுக்குள்ளாக இந்த தேவன் கண்மேல உச்சியில எங்களை வழி நடத்துற தேவனா இருக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களால பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு சொன்ன தேவன் ஒவ்வொருவருடைய பலன், சுகம், ஆரோக்கியம், சமாதானம், செழிப்பு எல்லா நிறைவும் சம்பூர்ணமாய் வாழும்படியாக நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. கர்த்தருக்குள் வாழுகிற வாழ்வு எல்லா செழிப்போடும் சந்தோஷத்தோடும் நிறைவோடும் வாழுகிற வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்தீரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் என் துதியை எடுக்கிறேன்.
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான துதி பாடலுக்கு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினீர்கள். அழகாக பாட்டினால் உயர்த்தினீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்த உங்களை, எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் இந்த சமாயத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன். கர்த்தர் நாம இப்பொழுதாக சரியாற்ற 1 நேரம் 7:17 கர்த்தர் அவ்வளவாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். அவரை துதிக்க துதிக்க அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அவருடைய நாமம் மகிமைப்படப்பட எங்கள் மூலமாக எங்களுக்குள்ளே அவர் நாமம் மகிமைப்படுகிறது. எங்களை பலப்படுத்துகிறார். உன்னத பலத்தினால் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை அனுபவிக்க செய்கிறார். ஆமேன். நாங்கள் அடுத்ததாக ஊழியர்க்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் பாடலோடு இணைந்திருக்கிறார்கள் சிஸ்டர் டோலி அவர்கள். இணைப்பிற்கும் சௌரிய அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஊழியர்க்கான ஜெபத்தை ஏறெடுத்து துதிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாருங்கள். ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமேன் அப்பா. ஆண்டவரே, உங்களை ஆவியோடு உண்மையோடு உங்களை துதிப்பதற்கு தந்தத மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா, நீங்க எப்பொழுதும் நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கபடியா நன்றி செலுத்துறேன். எபினேசரே, எபினேசரே, இன்று வரையும் எங்களை காத்த உங்களுடைய மகா பெரிதான கரத்துக்கு உங்களுடைய கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. நீங்க உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அதிசயம் தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே, இப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர். ரத்தம் சிந்தி மீட்டவரே, ரத்தம் நிறைந்தவரே அப்ப இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு நன்றி. அபிஷேகத்தினால ஒவ்வொரு நிமிடம் நிரப்பி அப்பா ஆவியோட உண்மையோடு தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த மகா பிரீதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்க உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. உங்களோட நோக்கத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அப்பாங்க, நீங்க உங்களோட வாக்குத்தத்தை நிறைவேற்ற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். இந்த நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து எங்களுக்குள்ள ஒளியாக வந்து எங்களுக்கு தந்த இந்த மகா பிரீதான தரிசனங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க உங்களை அறிந்தும் அறியாதவர்கள் போல் நாங்க நடந்திருந்தால் எங்களை மன்னிங்க அப்பா. எங்களுடைய பாவங்களை மன்னித்து ரட்சித்த தகப்பனே, இந்த புது வாழ்வில நாங்க வாழ்வதற்கு இன்னும் அதிகமாக ஊழியக்காரர்களை உங்களோட சித்தத்தின்படி உங்களுடைய நோக்கத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உள்ளான மனிதர் நாளுக்கு நாளாக புதிதாகப்பட வேண்டும் என்று கூறி ஜபிக்கிற உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு நீங்க அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்க உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை மட்டுமே நாங்க உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி. எல்லா கன மகிமை உங்களுக்கே உறுதி அப்பா. உங்களோட நாமத்தை நாங்க உயர்த்தும் பொழுது ஆண்டவரே, நீங்க எப்பொழுதும் எங்களுக்கு அருகில் இருந்து நான் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு ஜெபங்களை வேண்டுதலையும் கேட்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி ஆண்டவரே அப்பா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. நீங்க எங்களோட மத்தியில் வந்திருக்கிற அந்த பரிசுத்தமான உங்களோட பிரசன்னத்துக்கு சமூகத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். யாவரையும் மறுபடியும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமேன். ஆண்டவரே நன்றி இயேசு, நன்றி. உங்களை நாங்கள் துதிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்,
கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவரின் உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லரவர், உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கண்ணீர் கண்ணீர் சாரி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயமெங்கெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆமீன் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா உங்களோட வார்த்தையில தான் ஜீவன் உண்டு ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா நாங்கள் தெரிந்தும் தெரியாத எங்களை நீங்க தூக்கி எடுத்து எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே, உங்களுடைய அன்புல அணைத்து கொண்ட மகாபிரித கிருபைக்கும் அன்புக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் மறுபடி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன். கொஞ்சம் தடிமலா இருந்தபடி குரல் வர முடியல, மன்னிக்காம. நன்றி. ஆமேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல சுகபலத்தை கர்த்தர் தருவார். இந்த காலை மாற்றத்தினால் வந்த சூழ்நிலை, ஆனாலும் கர்த்தர் இந்த சூழ்நிலையோட பெரியவராய் இருக்கிறார், இணைத்திருக்கிறாரே. உங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியருக்கு ஆட்சேபித்து துதித்தீர்கள். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் சமாளித்து கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், கேட்டுக்கொண்டிருங்கள். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர். நன்றி நன்றி. God bless you, sister. Sister ஆமென். 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 நாங்கள் அடுத்ததாக நீர்களுக்கான ஜெபத்தை ஏறெடுப்போம். வானொலி ஆசீர்வதித்து ஜெபிப்போம். என்னோடு இணையுங்கள், நாங்கள் ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இந்த நாளும் சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். வானொலி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த நாளும் பல தேசங்கள்ல ஆண்டவரே, இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத தேசங்கள் எல்லாம் அழியாய் எழுந்து ஆண்டவரே, அநேகருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்க நீங்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய வருகை சீக்கிரமா இருக்குதப்பா. அந்த வருகையில யாரும் கைவிடப்பட்டு விடக்கூடாது. ஒரு பாவையும் பாதாளத்துக்கு போதுமக்கு சித்தமே இல்லப்பா. உடைய சித்தம் நிறைவேற, உடைய சத்தம் கேட்கிற நல்ல ஆடுகளா மேய்ப்பனின் குரல் கேட்கத்தக்கதா கிருபையா இந்த வானொலியை தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவர். கொடி சோஸ்திரம் அப்பா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஊழிய ஸ்தாபனமான அவருடைய மனைவி பிள்ளைகளோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்துறோம்.
அப்பா இந்த வானொலியை கேட்கிற அன்பு நேர்களுக்காக நன்றி செலுத்தி உடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். அப்பா மறுவழிப்ப கேட்க அன்பு நேர்களை உம்மிடத்திற்கு தருகிறோம். ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் குடும்பம் ஆசீர்வதிங்க கத்தா. இந்த வானொலியை கேட்கிறதால நாங்கள் விடுதலை அடைந்தோம். இன்னும் கத்தரை அறிவில வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் அறியணும் என்ற வாஞ்சி ஏற்படுது என்று சொல்லி அநேக சாட்சிகள் சொல்ற கத்தா. அந்த சாட்சிகளை எழுப்பி இருக்கிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவர். இன்னும் ஆண்டவர் செல்லாத இடங்கள் எல்லாம் செல்லட்டும் ஆண்டவர். உடைய நாம மகிமைப்படட்டும், ராஜ்யம் நீதியும் கட்டப்படட்டும் ஆண்டவர். உடைய வருகை மட்டும் ஆண்டவர். அப்பா மத்தியாயஸ்து நீர் வரும் பொழுது கதாவே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுற காலம் வரைக்கும் அப்பா உடைய சித்தத்தை செய்கிறவரியா அலையாய் எழும்பட்டும். ஒலி அலையாய் நீங்க வடிவமைத்திருக்க அந்த கிருபைகளுக்கு நன்றி. எழும்பி பிரகாசிக்கத்தக்க நீங்க புதிய கிருபை வாசல் திறந்திருக்கிறதுக்காய் நன்றி. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு நேர்களையும் ஆசீர்வதிங்க. இன்னும் தாழ்ந்துள்ள பிள்ளைகளை ஊழியம் செய்யும்படி எழுப்பி தாங்க, தடைகளை உடையுங்க அப்பா. இந்த நாமத்துல ஒன்றாய் கட்டு அன்று நெகேமியா சொன்னது போல எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னது அநேகருடைய கரங்களை ஒருமித்தது போல அப்பா தகப்பனே தொபியாஸ்கள் சன்பல்லாத்துகள் எழும்பினாலும் அவர்கள் சொல்ற வார்த்தை ஐயா ஒரு நரி போனால் விழுந்து போம் என்று அவர் சொல்ற அந்த கேளனமான வார்த்தை மாத்திரம் ஆண்டவர். அப்பா நீர் பெரியவர், நீர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவர், நீங்களோடு இருக்கிற ராஜா. நீங்க பெரிய காரியங்களை செய்து ஊழியங்களை ஆசீர்வதி, நேர்களை ஆசீர்வதி. இன்னும் உமக்காக எழுந்து நிக்க கரங்கள் கோத்து நிக்க கிருபை கொடுங்க. புதிய வாசல்கள் திறக்கட்டும், வழிகள் அப்பா உம்முடைய கருத்துல இருக்கப்பா. வழிகளாக்குன்னு சொன்ன தேவன் அந்த வழிகள் வைத்து உண்மை வெளிப்பாய் தெளிந்த புத்திகளாய் உமக்குள்ளாய் ஓட கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து சுபந்துற்ற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி. ஆமே. நாங்கள் ஒரு பாடலோடு இணைந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கடந்து செல்வோம். ஆமேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. இயேசு என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. பிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன். பிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன். என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. சொல்லறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கினி, என் கரைகள் எல்லாம் நீக்கினி. என் கரம் பிடித்து தூக்கினி, என் கரைகள் எல்லாம் நீக்கினி. உன் பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தள்ளாத தகப்பன் நீ.
இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, வெக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. இயேசு என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக அதை தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, வெக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஆமேன். கடல் தாண்டி வந்திருக்கிறார். வார்த்தையின் வெளிச்சத்தோடு வெளிச்சத்தை காண்போம். அழைப்பில் இருக்கின்றார் சகோதரி. இணைப்புகள் கொண்டு வருவோமா?